श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். மிருத்யுः சர்வஹரश्चाहम् உத்பவश्च भविष्यताम् கீர்த்திஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர் மேதா திருதிஸ் க்ஷமாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 34வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணன் அர்ஜுனை பார்த்து 3 விஷயங்களை சொல்றார். முதலாவது விஷயமாக அனைத்தையும் அழிக்கும் இறப்பாக, அந்த அனைத்தையும் அழிக்கும் மிருத்யுவாக நானே இருக்கிறேன் என்று சொல்றார். படைக்கப்பட்ட விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அழிவு என்பது அதற்கு இருக்கும். அதனால்தான் பிரம்மத்திற்கு, அந்த இறைவனுக்கு அழிவு கிடையாது என்று சொல்றோம். ஏனென்றால் அவரை யாருமே படைக்கலை, அவர்தான் அனைத்தையுமே படைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தோன்றினார், அவர் அழிவாரா மாட்டாரா, அவர் எப்படி இருக்கார் என்பதெல்லாம் நமக்கு விளங்காத ஒரு உண்மையாக இருக்கு என்று ஏற்கனவே பார்த்தோம். அதை பகவத்கீதையில கிருஷ்ணரும் சொன்னார். என்னுடைய குணங்கள் அனைத்துமே அனந்தமாக எல்லை கடந்து இருக்கிறது. அதில் ஒரு சின்ன துகளை, ஒரு சின்ன சாரத்தை உனக்கு தருகிறேன், அதை கேள் என்று சொல்லிதான் இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அதனால குணங்களுக்கு எல்லையே இல்லாமல் எல்லையற்ற குணங்களுடையவராக, எல்லையற்ற பெருமையுடையவராக அந்த இறைவன் இருக்கிறார். அவர் அனைத்தையுமே படைக்கிறார், அனைத்து விஷயங்களும் படைக்கப்படுகின்றன. அந்த இறைவனை தவிர, அந்த பிரம்மத்தை தவிர இது படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே அழியக்கூடியது என்று சொல்லலாம். படைப்பு துவக்கம் என்று இருந்தால் அதுக்கு முடிவு, இறுதி என்று ஒன்று இருக்கும். அந்த இறுதி என்பது அனைத்து உயிர்களுக்கும் இருக்கு, அதில் விதிவிலக்கே கிடையாது என்று சொல்றார். அப்படி இருக்கும் இந்த அழிவு என்பது அனைத்திற்குமே இருக்கே. அந்த அழிவாக நானே இருக்கிறேன், அனைத்தையும் அழிப்பவனாகவும் நானே இருக்கிறேன், துவக்கம் இருக்கும் அனைத்திற்கும் முடிவாக நானே இருக்கிறேன் என்று சொல்லிட்டு, அடுத்தது அழிக்கப்பட்ட விஷயங்களை மீண்டும் ஒரு முறை துவங்கறதுக்கு காரணமாகவும் நானே இருக்கிறேன். அழிவாகவும் இருக்கிறார், துவக்கமாகவும் இருக்கிறார், இறுதியாகவும் அவரே இருக்கிறார். அதனால அனைத்தையும் படைப்பவனாகவும் அழிப்பவனாகவும் காப்பவனாகவும் நானே இருக்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்றார் கிருஷ்ணன். அடுத்தது நாரிகளிடம், அதாவது பெண்களிடம் இருக்கும் 7 நற்குணங்களாக நான் இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்றார். அப்படி சொல்லும்போது அந்த 7 நற்குணங்களை கீர்த்தி ஸ்ரீர்வாக்ஷ நாரீணாம் ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமாஹா என்று சொல்றார் கிருஷ்ணன். கீர்த்தி என்றால் புகழ். நாரிகளிடம், அதாவது பெண்களிடம் இருக்கும் 7 நற்குணங்களை பற்றி சொல்லும்போது முதல் குணமாக கீர்த்தி, புகழ் என்று சொல்றார். அடுத்தது ஸ்ரீ என்று சொன்னாலே அதற்கு செல்வம் என்று பொருள். அந்த செல்வம் என்பது எல்லா செல்வத்தையும் சேர்க்கலாம். கல்வி செல்வமாக இருக்கலாம், இல்லை ஒரு தாயாக இருந்தால் என்றால் அந்த குழந்தை மேலே காட்டும் அந்த அன்பு, பாசம் என்பதே ஒரு செல்வமாக இருக்கும். இப்படி அனைத்து நற்குணங்களும் செல்வம் என்ற ஒரு வார்த்தையில் சேர்க்கலாம். இருந்தாலும் அந்த செல்வம் என்பதை தனியாக ஒரு குணமாக வைத்துக் கொள்கிறார். முதலாவதாக புகழ், அப்புறம் செல்வம். கீர்த்தி ஸ்ரீ வாக். வாக் என்று சொன்னால் பேச்சு வன்மை, சொல்வன்மை இருக்குமாம் பெண்களிடம். கீர்த்தி ஸ்ரீ வாக்ச நாரீணாம் ஸ்மிருதி மேதா திருதிக்ஷமாக. ஸ்மிருதி என்றால் ஞாபகத்திறன், அதாவது ஞாபக சக்தி. ஸ்மிருதி மேதா, மேதா என்றால் அறிவு, அறிவு கூர்மை, இன்டெலிஜென்ஸ். திருதி என்றால் அனைத்து விஷயங்களிலும் தைரியமாக நின்று அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி. க்ஷமாஹா, அனைத்தையும் மன்னித்து அருளக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை, நல்ல ஒரு மனப்பான்மை இருக்குமா பெண்களிடம். இப்படி 7 நற்குணங்கள் இருக்கும் பெண்களிடம் அந்த 7 நற்குணமாக நானே இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தில் 34வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.